வணக்கம் மக்களே, உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை கடத்தங்கள் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எந்த ஜாப் பார்க்க போறோம்னா, அந்த மாதிரி தெரியுதா? கிளீனா த்ரெட் ஜாப் தான் இது. 42 × 4 mm பிச்சு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி வரும். இது ஒரு சைடு வி, ஒரு சைடு வந்து பட்டை மாதிரி வரும், ஸ்கொயர் மாதிரி வரும். இந்த சைடு வி வந்து கீழே வந்து ஸ்கொயர் வரும். அந்த மாதிரி ஒரு த்ரெட் கேட்டிருக்காங்க. பார்த்துங்க, இது வந்து நானாக போட்டது, கம்பெனி டிராயிங்கெல்லாம் காட்ட முடியாது. அதனால் இது வந்து 3 செட்டு போட போகிறோம். 3 செட்டுனாக்கா அதை பாருங்க, இந்த மெட்டல் தான் 6 நம்பர் 3 செட்டு. இந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா EN24 அந்த மாதிரி ஏதாச்சும் கிரேட் மெட்டல் தான். அதை எப்படி போடலான்னு சொல்லிட்டு வாங்க போய் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு வந்து என்னென்ன டூல்னாக்கா, த்ரெட்டிங் டூல் ஒன்று, டர்னிங் டூல் ஒன்று, போரிங் டூல் ஒன்று. ஐடிலையும் இன்னொரு ஜாப்லையும் அதேமாதிரி தான். போரிங் டூலு, த்ரெட்டிங் டூலு, ஓடி டர்னிங் டூல், இந்த 3 டூல் போதும். சரி வாங்க எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ட்ரில் போட்டுக்கலாம். எப்போவுமே ட்ரில் போடும்போது ஒரு சென்டர் ஒன்று ஊழியில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போவுமே ட்ரில் வந்து அவுட் இல்லாமல் வரும். அவ்வளோதான். ஒரு சின்ன பைலட் ட்ரில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய ட்ரில் போடும்போது ஃபர்ஸ்ட்டில் போட்டுருங்க, ஏன்னா இது கிரேட் மெட்டல். இது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 6 நம்பர் ட்ரில் போட்டுருணும்.
ரெண்டாவது நம்பர் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஆப்ரேஷன் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிட்டு ஓடி டர்ன் பண்ணிடலாம். ஓடி கூட ஸ்டாக் தான் வைக்கணும், ஃபுல்லாக ஓடி டர்ன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு ஓடி டர்ன் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு ஓடி டர்னில் ஒரு 0.5 ஸ்டாக் வச்சுட்டு ரைட்டாக ஃபேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கு. நாற்பத்தி நமக்கு ஓடி 42.5 வச்சுக்கலாம். கட்டு நிறைய விட முடியாது, ஏன்னா எஜ்ஜில் ஒரு 3 இதில் தான் பிடிச்சிருக்கேன். அதனால் வந்து கட்டு நிறைய கட்டு விட முடியாது. ஆனால் அப்படி இருந்து 2 கட்டு விடுறேன். ம் 42.7 இருக்கு. ஓகே, செகண்ட் ஆப்ரேஷன் ஒரு நம்பர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 3 நம்பரும் பண்ணிங்க. இன்னொரு 3 நம்பர் வந்து அது ஓடி வந்து 48.5 வச்சுக்கலாம் சைஸ். சும்மா லைட்டாக டைப் பண்ணோம், ஜாக் இருந்துடும். முனையில் பிடிச்சி டைப் பண்ணும்போதெல்லாம் லைட்டாக டைப் பண்ணணும். அதே மாதிரி வேலை செய்யும்போது கரெக்டாக பார்த்து வேலை செய்யணும், இல்லை ஜாப் பிடிங்க. இதில் மேட்ரு த்ரெட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே வேலையே இல்லை. அதுவும் முட்டு த்ரெட்டு வேறு, அதுவும் பெரிய த்ரெட்டு வேறு, 4 mm த்ரெட்டு. அது விட்டோடனே சரின்னு போயிடும்.
2 முடிஞ்சிச்சு. மூணாவது இதே மாதிரி 6 நம்பரையும் பண்ணிட வேண்டியதான். செகண்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஆப்ரேஷன் போடுறேன். தேர்ட் ஆப்ரேஷன்னாக்கா போர் மட்டும் பண்ணணும். போர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் லென்த் பண்ணணும். அவ்வளோதான். பக்காவாக துரு வந்துடும். துரு வரலைனாக்கா அடி சும்மா அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது. இதை அடி பிடிச்சிட்டு அப்படின்னாக்கா பக்காவாக வரும் துரு. அவ்வளோதான். நமக்கு சைஸ் வந்து 22 23 கேட்டிருக்காங்க. 0.5 மைனஸில் கேட்டிருக்காங்க. என்ன ஓகே. கரெக்டாக இருக்குது சைஸு. 22.5 ஒரு 0.1 ப்ளஸ்லேயே தான் வச்சுருக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து 0.5 மைனஸில் தான் கேட்டிருக்காங்க. மூணாவது ஆப்ரேஷன் வந்து ஒரு நம்பர் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 6 நம்பரையும் பண்ணி எடுத்துக்கணும். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு 0.1 ப்ளஸ் வச்சுருக்கீங்கன்னு 22.6 வைக்கிறீங்கன்னு. இந்த 22.6னா அந்த 6 நம்பரும் அதே சைஸ் தான் இருக்கும். ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா உங்களுக்கு மேண்டில் ஏறணும் ஷேக் இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று ஒரு சைஸ்னாக்கா ஒன்று லூஸாக இருக்கும், ஒன்று டைட்டாக இருக்கும், ஒன்று ரொம்ப லூஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்பர் போர் பண்ணிடுச்சு. நாலாவது ஆப்ரேஷன் வந்து டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாலாவது ஆப்ரேஷனு டோட்டல் லென்த் ஃபேஸ் பண்ணிக்கலாம். போர் பண்ணி முடிச்சாச்சு. மூணு நம்பர் வந்து 13.5, 3 நம்பர் வந்து 14.75.
உள்ளே வந்து ஸ்டாப்பர் செட் பண்ணுவேன். ஸ்டாப்பர் செட் பண்ணால் தான் கரெக்டாக நம்ம கடவுள்னு பண்ண முடியும். ஒன்று ஒன்று துரு தட்டிங்க எல்லாம் இருந்தாக்கா சரி வராது. இதுன்னா பக்காவாக ஸ்டாப்பர் செட் பண்ணோமா பக்காவாக ஃபேஸ் அவுட்லாம் அடிக்காது. பக்காவாக சைஸ் நம்ம மட்டும் வச்சு போயின்னே இருக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி வரும். நம்ம ஒன்று ஒன்றா துரு பண்ணி இந்த 6 நம்பர் தானே ஒன்று ஒன்றா துரு பண்ணிக்கலாம்னாக்கா இதோட அது லேட் ஆகிடும், அதிகமாகிடும். அதனால் பால் மாறாமல் உள்ளே ஸ்டாப்பர் செட் பண்ணிட்டு வைக்கணும். அழகாக பக்காவாக பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 13.9 இருக்குது. இன்னொரு 0.5 0.4 இல்லை 0.35 கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5 ப்ளஸ் வச்சுக்கலாம், மைனஸ் ஆகிடக்கூடாது. இந்த ஆயில் ஸ்பூன் வரைக்கும் போடுறதுனாக்கா அப்போ தான் நல்லா ஃபினிஷிங் வரும். பச்சும் இதுவாகாது, எதுவாகாது. இந்த தூளில் வந்து சில்லியாக வரும், அந்த மாதிரி வராது. தூளில் சில்லியாக இருந்தாக்கா சீக்கிரம் அந்த இடம் அப்படியே அந்த டிப்பு வந்து மழுங்கிடும், அப்புறம் கட் எடுக்காது சரியா. ஓகே, 0.1 ப்ளஸில் தான் இருக்குது. 13.5. டோட்டல் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் 3 நம்பர் ஒரு சைஸு, 3 நம்பர் ஒரு சைஸு பார்த்து உஷாராக பண்ணோம். இதே சைஸ் தான் சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டாக்கா அப்புறம் வேஸ்ட்டு தான். ஓகே, 3 நம்பர் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது வேறு சைஸு. இந்த 3 நம்பரில் மட்டும் ஸ்டெப் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடியில் த்ரெட் பண்ணணும்ல, அதனால் இந்த 3 நம்பரில் மட்டும் ஸ்டெப் ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம். 5வது ஆப்ரேஷன் அதே ஸ்டாப்பர் வச்சு பண்ணிங்கன்னா வைங்களேன், அப்படி பிடிச்சோடனே கரெக்டாக பக்காவாக வந்துடும். ஃபேஸ் ஒர்க்லாம் இருக்காது, சும்மா லைட்டாக ஒரு டைட்டு, அவ்வளோ ரொம்ப அதிகம்லாம் இல்லை. போரிங் டூல் செட் பண்ணிட்டேன். கவனமாக டெப்த்து கரெக்டாக 11 டெப்த்து. 42 கேட்டுருக்காங்கல்ல, ஐடி பார்த்தீங்கன்னாக்கா 4 அம்மானாக்கா 4 அம்மானாக்கா 38.5 வச்சா கரெக்டாக இருக்கும் ஐடி. எவ்வளோ சைஸ்? 31 வந்துச்சு. 38.5 சைஸ்.
டெப்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா லவனமாக இருக்கணும். பக்கவாக இருக்குது லவனமும். எப்படி இருக்குது? லவனமாக இருக்குது. ஒரு ஓஃபை விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹார்டாக தான் இருக்குது. எப்படி த்ரெட் கட் பண்ண போகிறேன்னு தெரியல. ஓப்பன் த்ரெட்டாக இருந்தால் அசால்ட்டாக அடிச்சு கிடக்குதுங்க. ஓப்பன் த்ரெட்டாக இருந்தால் அசால்ட்டாக அடிச்சு கிடக்குதுங்க. எல்லாருமே அடிச்சு கிடச்சுவாங்க ஓப்பன் த்ரெட்டாக இருந்தால். ஓகே, லவனமும் 38.6. ஓகே, கரெக்டாக தான் இருக்கும் சைஸ். ஒரு நம்பர் போட்டாச்சு. இன்னும் 2 நம்பரை அதே மாதிரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ வந்து இந்த ஓடியே த்ரெட் அடிச்சிக்கலாம். 5வது ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ ஓடி த்ரெட் அடிக்கிறேன். இது த்ரெட் அடிச்சாக்கா வேலை முடிஞ்சிச்சு. 6வது ஆப்ரேஷன். இது ஸ்டெப் ஒர்க் பண்ணல, அது வந்து 5, இது வந்து 6வது ஆப்ரேஷன். ஓடி த்ரெட் அடிச்சாக்கா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டும்போது வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ளாட் மாதிரி வரும், அதுக்கப்புறம் வியூ வரும்னு சொன்னோம்ல. இப்போ வந்து அவங்க கம்பெனிக்காரங்க வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா டெப்த்து கம்மியாக வருது, அதனால் வந்து கம்பெனிக்காரங்கிட்ட சொன்னதுக்கு மாற்றிட்டாங்க. நார்மலாக வந்து வி த்ரெட் அடிக்க சொல்லிட்டாங்க. M42 வந்து 4 mm பிச்சு. அப்படி பக்காவாக இருக்கா த்ரெட்டு? எப்படி இருக்கு? அவ்வளோதான், ஒரு நம்பர் முடிஞ்சிச்சு. அதேமாரி இதை 3 நம்பர் போட்டு அது ஐடியில் 3 நம்பர் போடணும். போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஐடியில் த்ரெட்டு செட் பண்ணிட்டேன். ஐடியில் எப்படி அடிக்கிறதுன்னு தான் தெரில, பயமாக இருக்குது. உள்ளே வந்து இந்த வீட்டுல வச்சு அப்படியே ஃபேஸை ஒட்டி குரு குத்தி வச்சுருக்கேன். ஏன்னா த்ரெட்டு ரிலீஃப் ஆகணும்ல, அதுக்காக. பாம் மாதிரி குத்துனாக்கா வந்துட்டு உங்களுக்கு வீக் ஆகிடும். அந்த வி மாதிரி குத்துனோன்னு அந்த டூலை வச்சு குத்துனா ஃபேஸை ஒட்டி உங்களுக்கு குரு குத்துனதே தெரியாது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க.
பாயிண்ட் ஒன்று ஓப்பன் இருக்கேன் பார்க்கலாம். இல்லை பை மாதிரி சூப்பராக இருக்கும் உண்மையாக ஜாபு. இந்த குரு குத்தந்தே வந்து தெரியவே இல்லை. யாருன்னா பார்த்தா கூட எப்படி அடிச்சாங்கன்னு தான் கேட்பாங்க. தெரியுதா? கொஞ்சம் லூஸ் தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் லூஸ் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒன்றமா கேப் இருக்குது உள்ளே, தெரியுதுங்களா? அது இருக்குது உள்ளே போய் ஃபுல்லாக பட் ஆகணுன்னாங்க. அதுக்கப்புறம் சாம்பர் கிம்பர் அடிச்சாக்கா அது கரெக்டாக வந்துடும். அந்த ஒரு ஸ்டெப்லாம் எடுப்பாங்க, அது பக்காவாக வந்துடும். ஒரு நம்பர் ஏறுதா 3 சரி பக்காவாக ஏறுதா? பக்காவாக ஏறுது ஒன்று. ரெண்டாவது பேர் உள்ள மட்டம் பார்த்தீங்களா? தெரியுதா கேப்பு? ஓகேவா? எப்படி பக்காவாக இருக்குதா? எப்படி பக்காவாக இருக்கா? இதே மாதிரி 3 செட்டு. 1 2 3 ரெடி. பக்காவாக இருக்குதா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பார்த்து பண்ணுங்கள்.